என்னை யாரும் தடுக்காதீங்க. தயவு செஞ்சு என்ன அனுப்பி வச்சிருங்க. வனிதா, இப்படி பேசினா என்னமா அர்த்தம்? நாங்க சொல்றத கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாரு. இந்த நேரத்துல நீ எங்க போவே? இந்த ஊர்ல உனக்குன்னு யார் இருக்காங்க? நான் இருக்கேன் ஆண்டி. ஆமா ஆண்டி, வனிதா அவனை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கேன். வனிதா, பழசெல்லாம் மறந்துட்டு என் கூட வா. வேண்டாம் சுரேஷ், வேண்டாம். எனக்கு அந்த யோகியதை இல்லை. நான் உன்னை அவமானப்படுத்தி பெரிய தப்பு பண்ணிட்டேன். இல்ல வனிதா, நீ என்ன 4 பேர் முன்னாடி தான் அவமானப்படுத்தின. ஆனா நான் உன்னை 1000 பேர் முன்னாடி அவமானப்படுத்திட்டேன். நான் செஞ்ச காரியத்துக்கு முன்னாடி நீ செஞ்சது ஒன்றும் பெருசு இல்லை. ஆமா வனிதா, அன்னைக்கு நடந்ததை நினைக்கிறப்போ எனக்கே என்ன பிடிக்கல. எங்க அப்பா சொன்னது உண்மைன்னு நினைச்சுதான் நான் உன்னை சந்தேகப்பட்டுட்டேன். சீதா மட்டும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லலைன்னா நான் பெரிய தப்பு பண்ணியிருப்பேன். சுரேஷ், நான் சீதா பேசுறேன்.
என்னது? ஏன் மருமக சீதா உன்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினாளா? ஆமா ஆண்டி, இவங்க தான் என் கண்ணையே திறந்தாங்க. இல்லனா என் வாழ்க்கைய நானே கெடுத்துட்டு இருந்திருப்பேன். அது மட்டும் இல்ல ஆண்டி, எந்த தப்பும் பண்ணாத வனிதா வாழ்க்கையை நான் கெடுத்திருப்பேன். வனிதா, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் பண்ண தப்புக்கு இவங்க எல்லாரும் முன்னாடியும் உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னை மன்னிச்சிடு. சுரேஷ், சுரேஷ், ஏன் சுரேஷ் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? இல்ல வனிதா, நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு இப்ப புரிஞ்சிடுச்சு. இப்ப எனக்கு ரொம்ப திருப்தி. உனக்கு துரோகம் செஞ்சிட்டேன்ற பழியிலேருந்து என்னை நீ காப்பாத்திட்ட. வனிதா, இனிமே நான் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன். வா, நம்ம வீட்டுக்கு போலாம். சீதா, எங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிட்டீங்க. உங்க உதவிய நாங்க எப்பவும் மறக்கவே மாட்டோம். சீதா, 2 பேரையும் சேர்த்து வச்சு புண்ணியத்தை தேடி இருக்க. நீ நல்லா இருப்பம்மா. சீதா, நான் உங்களுக்கு எவ்வளவோ தொல்லை கொடுத்துருக்கேன். உங்க குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சு உங்க சந்தோஷம் நிம்மதி எல்லாத்தையுமே கெடுத்திருக்கேன். அது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்காம என்ன சுரேஷோட சேர்த்து வச்சிருக்கீங்க. யூ ஆர் ரியலி கிரேட். நான் உங்க முன்னாடி ரொம்ப சின்னவளாயிட்டேன். வனிதா, அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையால தான் நீங்க அப்படி நடந்துக்கிட்டீங்க. மத்தபடி உங்க மேல எந்த தப்பும் இல்ல. இனிமே உங்களுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும். போயிட்டு வாங்க. அப்போ அப்போ நாங்க வரோம். நாங்க வரோம். சரிப்பா. ஒரு நிமிஷம். சீதா, போய் குங்குமம் எடுத்துட்டு வா. போய் எடுத்துட்டு வா. போ. ம். என்னங்க அத்தை? அம்மா, பாட்டி எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க. சந்தோஷமா இருங்க. ஆல் தி பெஸ்ட் சுரேஷ். தேங்க்ஸ் ராம். நாங்க வரோம். நாங்க வரோம். வரேன் ஆண்டி. சரிம்மா. வரேன் பாட்டி. சரி சரி. வரேன் ஆண்டி. வரேன் சீதா. வரேன் பாட்டி. பை சீதா. இந்தாங்க. ஆ. வேற ஏதாவது வேணுங்களா? நான் நைவேத்தியம் சொல்லியிருந்தேனம்மா. ரெடி ஆயிட்டு இருக்க. ம். அத்தை, குடுமா. சாமி, நைவேத்தியம். ஆ. அத்தை, ம். இப்ப எதுக்கு நம்ம வீட்ல பூஜை ஏற்பாடெல்லாம் நடக்குது? எல்லாம் சீதாவுக்காக தான். ஏன் அத்தை? சீதாவுக்கு என்ன? அவன் நல்லதானே இருக்கான். சீதா வயித்துல இருக்கிற கரு நல்லபடியா வளரணும், சுகப்பிரசவம் ஆகணும், நல்ல ஆரோக்கியமான குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக இந்த பூஜை பண்றோம். அது மட்டும் இல்லாம வனிதாவை நல்லபடியா அனுப்பி வச்சிட்டோம்ல, அதுக்காகவும் தான். ஏன் அத்தை,
எனக்கெல்லாம் பூஜை பண்ண மாட்டீங்களா? உனக்கும் சேர்த்துதான் இந்த பூஜை. நீயும் சீக்கிரத்துல சீதா மாதிரி இந்த வீட்டோட அடுத்த வாரிசு சுமக்கணும். என் பேர் என்ன? எல்லாம் உங்க ஆசீர்வாதம் அத்தை. திரி போட்டு விளக்கெல்லாம் ஏத்து. ம். ஆ. இங்க பாரு, அங்க போய் சமத்தா இருக்கணும் என்ன? ஓகே. சீதா, வாங்க வாங்க. என்ன சீதா, பூஜை ஆரம்பிச்சாச்சா? இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியா? அப்ப நாங்க போயிட்டு அப்புறமா வரட்டுமா? ஐயோ எதுக்கு? வாங்க உள்ள வாங்க. வா. வா. ஏய். ஹரிமித்ரா, உங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாச்சா? ஓ, அதனாலதான் பூஜைக்கு வந்திருக்கீங்க. சரி, அக்கா உங்களுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரேன். உட்காருங்க. நாங்க இங்க விளையாடலாமா? ஓ, தாராளமா விளையாடலாமே. ஜாலி. சரி, விளையாடுங்க. நம்ம அந்த ரூம்குள்ள போய் விளையாடுவோமா? ரூம் சூப்பரா இருக்குல்ல? நம்ம இதுல ஏறி விளையாடலாமா? என்னென்னவோ வருது இந்த காலத்துல, கடவுளுக்கு தான் தெரியும். ஆ? குழந்தைங்க எங்க போனாங்க? டேய், கால்லாம் வலிக்குதுடா. அப்ப நம்ம ஒண்ணு பண்ணலாமா? பில்லோ வச்சு ஃபைட் பண்ணலாமா? ஹரிமித்ரா, விஜய் எங்க போனாங்க? ஒருவேளை வெளியே போயிருப்பாங்களோ? டேய், போர் அடிக்குதுடா. அப்ப சரி, நம்ம ஒண்ணு பண்ணுவோமா? அங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? சரி. டேய், அக்காவும் அங்கிளும் நல்லா இருக்காங்கல்ல? பர்ஸ். டேய், அடுத்தவங்க பர்ஸ்ல எடுக்க கூடாது. ஃபைல் ஆச்சு எடுக்கிறேன். குடுறா, எனக்கு குடுறா. எனக்கு வேணும், எனக்கு குடு, எனக்கு குடு. டேய், யாராச்சும் பார்த்தா திட்டுவாங்கடா. அதெல்லாம் திட்ட மாட்டாங்க. லேப்டாப் இது எடுத்துட்டு போய் கேம் விளையாடலாமா? எப்படி ஆன் பண்றது? இந்த பட்டனை பிரஸ் பண்ணலாம். ஆன் ஆகலையே. அப்ப இதை பிரஸ் பண்ணுவோம். இப்பயும் ஆன் ஆகலையே. ட்ரை பண்ணி பார்ப்போம். எல்லா பட்டனையும் பிரஸ் பண்ணி பார்ப்போம். உடைஞ்சு போச்சே.
இந்தாங்க ஜூஸ். ஐயோ லேப்டாப். ஐயோ லேப்டாப் எதுக்கு எடுத்தீங்க? நாங்க கேம்ல விளையாடக்கா. கேம்லாம் விளையாட கூடாது. இது அங்கிளோடது. கொடுங்க. நாங்க விளையாடணும்க்கா. ஐயோ சொன்னா கொஞ்சம் கேள. கூட விளையாடணும் வேணும். ஐயோ நல்ல பிள்ளைங்கள லேப்டாப் கொடுத்துருங்க. அக்கா வேணும்க்கா வேணும். ஐயோ நான் சொன்னா கேளுங்க. விளையாடணும்க்கா. நாங்க ஐயோ நீ தங்கம் இல்ல கொடுத்துருங்க. இல்லப்பா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஐயோ இது அங்கிள்து. கொடுத்துருங்கப்பா. ஐயோ சொல்றேன்ல சொல்றத கேளுங்கப்பா. என் தங்கம் இல்ல கொடுத்துருங்க. ஐயோ அவர் பார்த்தா திட்டுவாரு. கொடுத்துருங்கப்பா. சீதா, என் பேர பசங்க என்ன பண்ணாங்க? அவரோட லேப்டாப் எடுத்து கேம் விளையாடுறாங்க. கீ பட்டன்ஸ் வேற உடைச்சிட்டாங்க. எங்க? ஏன்டா இப்படி பண்ணீங்க? விடுங்க பாவம் சின்ன பசங்க தானே தெரியாம பண்ணிட்டாங்க. என்ன இதெல்லாம் யார் செஞ்சா? சீதா, அச்சச்சோ. போச்சு. சீதா, அச்சச்சோ. போச்சு. யாரும் யார் வந்தாங்க? ஃபைல்ஸ் எல்லாம் செதறி கிடக்குது. ஏன் லேப்டாப் எப்படி உன் கைக்கு வந்துச்சு? குடு. சீதா, என்ன இது? லேப்டாப் பட்டன்ஸ் எல்லாம் உடைஞ்சிருக்கு. யார் இப்படி செஞ்சது? இதுல எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் சாஃப்ட்வேர் வச்சிருக்கேன் தெரியுமா? உன்னதான் கேக்குறேன், யார் பண்ணது? அது வந்துங்க. நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இந்த பசங்க தானே பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி குரங்கு சேட்டை பண்ற பசங்களை ஏன் வீட்டுக்குள்ள விட்ட? பரவாயில்ல விடுங்க, பாவம் சின்ன பசங்க தானே. சின்ன பசங்களா இதுங்க? குட்டி பிசாசுங்க. இவங்களை நல்லா அடிச்சு உதைச்சு ஆணில தொங்க விடணும். இங்க பாருங்க ராம், என் பேர பசங்களை பேய் பிசாசுன்னு சொன்னீங்க. அதை கேட்டுக்கிட்டே நான் ஒன்னும் சும்மா இருக்க மாட்டேன். உலகத்திலே இல்லாத பெரிய லேப்டாப்பை வாங்கிட்டீங்க. ஏய் வாங்கடா போலாம். ஐயோ இருங்க, தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. கோச்சிட்டுலாம் போகாதீங்க. இன்னைக்கு நல்ல நாள். வீட்ல பூஜை ஆரம்பிக்க குழந்தைங்களா பார்க்காம இப்படி பேசுறவங்க வீட்ல சாமி எப்படி இருக்கும்? நீங்க என்ன பூஜை பண்ணாலும் ஒரு பலனும் இருக்காது. ஏய் வாங்கடா போலாம். ஐயோ இருங்க. போங்க போங்க, முதல்ல நீங்க இங்க இருந்து போனா போதும். எல்லாரும் நல்லா இருப்போம். இப்படியே பிள்ளைங்களை பெத்து வளர்ப்பாங்க. என்னங்க எதுக்குங்க இவ்ளோ கோவப்படுறீங்க? வாங்க, பெரிய பூஜை பண்றாங்க. பூஜை பாவம் சின்ன பசங்க, அவங்களுக்கு எதுவும் தெரியாது. ஏதோ விளையாட்டா இப்படி பண்ணிட்டாங்க. நாளைக்கு நம்ம குழந்தை இப்படி செஞ்சா நம்ம பொறுத்து தானே போகணும். நம்ம குழந்தை இப்படி பண்ணா கைய உடைச்சிருவேன். போடே போடே. மாலதி, என்னாச்சு? அதுக்குள்ள குழந்தைங்களை கூட்டிட்டு கிளம்புற? கொஞ்சம் இரு, பூஜை முடிச்சிட்டு கிளம்பலாம். பூஜையா? பூஜைய நீங்களே பண்ணுங்க. ஏன், என்னாச்சு? என்ன ஆச்சா? போய் உன் அருமை மருமக கிட்டே கேளு. வாடா. ஏய் மாலதி, வாடா. இந்த மாதிரி பசங்களை கண்டாலே எனக்கு பிடிக்காது. ஐ ஹேட் them. பசங்களா பசங்க. இனிமே
யாரும் இந்த ரூம்க்கு வரக்கூடாது. டேக் கேர். சீதா, மாலதி ஏன் கோவமா போறா? மாலதி பேர பசங்க சேட்டை பண்ணிட்டாங்க. அதுக்கு அவரு ஒரு மாதிரியா பேசிட்டாரு. அதான் கோச்சிட்டு போறாங்க. அவ நல்ல நாள்லயே தில்லநாயகம். எதுடா சாக்குன்னு பாப்பா. நல்ல நாள் அதுமா. ராம் கொஞ்சம் பொறுமையா இருக்க கூடாதா? வீட்டு விசேஷத்துக்கு வந்தவங்க கிட்ட இப்படியா பேசுறது? சரி, இப்ப எதுவும் பேச வேண்டாம். பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சு. போய் ராம கூட்டிட்டு வா. ம்.